சிம்மராசிக்காரர்கள் மக நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் சட்டையை தூக்கி விட்டுக்குவீங்க. பூர நட்சத்திரக்காரங்க எல்லாம் டல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஜோதிடம் எவ்வளவு உண்மை என்பதை இப்போது பூர நட்சத்திரக்காரர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்தில் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் மாதத்தின் பிற்பகுதியில் 10ஆம் இடத்தில் செவ்வாய் வருகின்ற அமைப்பு இப்போது அட்டகாசமா சிம்மராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மை. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் அமைப்புல சூரியன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் எதையும் தாங்கக்கூடிய மனதும் திறமையும் கண்டிப்பாக உண்டு. சிம்மராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதம் என்னென்ன மாதிரியான நன்மைகளும் பலன்களும் கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்க குருஜி? சிம்மராசிக்காரர்கள் மக நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் சட்டையை தூக்கி விட்டுக்குவீங்க. பூர நட்சத்திரக்காரங்க எல்லாம் டல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஜோதிடம் எவ்வளவு உண்மை என்பதை இப்போது பூர நட்சத்திரக்காரர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கடந்த ஒரு வருடமாகவே அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். மே மாதத்திலிருந்து பூரம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் உஷார்னு சொல்லிட்டு, உண்மையை சொல்லப்போனால் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது கெடுதல்கள் நடப்பதைப் போல தோன்றும். ஏன்னா அட்டமத்து சனி இப்போது உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. கோச்சார ரீதியாக அட்டமத்து சனியும் அதனை அடுத்து ஜென்ம சனியும் தான் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை ஒரு மனிதனுக்கு கொடுக்கும். உண்மையை சொல்லப்போனால் ஜோசியருங்கக்கிட்ட அதிகமாக ஜாதகம் பார்க்க வர்றது இந்த சிம்மராசிக்காரங்களும் மீனராசிக்காரங்களும் தான். உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு, நீங்கள் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற வீடியோலேயே சிம்மராசியும் மீனராசியும் போய் பாருங்கள். அதுதான் நிறைய வியூஸ் போயிருக்கும், அதில் தான் நிறைய கமெண்ட் இருக்கும், அதில் தான் நிறைய அந்த அழுகிற பொம்மையெல்லாம் நிறைய பேர் போட்டு வச்சுருப்பாங்க. ஆக அட்டமத்து சனி என்பது எப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்களை கொடுக்கும் என்பதை இப்போது மக நட்சத்திரக்காரர்கள் ஏற்கனவே நீங்கள் கொஞ்சம் அனுபவிச்சிங்க. இப்போ பூர நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் இடிக்குது, எத்துது, உதைக்குதுன்ற மாதிரியான நிலைமைகள் இருக்குது. ஆனாலும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்தில் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் மாதத்தின் பிற்பகுதியில் 10ஆம் இடத்தில் செவ்வாய் வருகின்ற அமைப்பு இப்போது அட்டகாசமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மை. மகம் ராசி நட்சத்திரக்காரர்கள் ஏற்கனவே இழந்ததை திரும்ப பெறக்கூடிய அமைப்பு இப்போதிலிருந்து அப்படியே வந்துடுதுங்க. படிப்படியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். வீட்டிலேயும் மனைவி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம பேச்சை யாருப்பா கேட்க போகிறாங்க, பிள்ளைங்கள்லாம் தோளுக்கு மிஞ்சிட்டா தோழன்றான், நம்முடைய அனுபவத்தை யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க, தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் அப்படின்ட்டு ஒரு பழமொழி உண்டுங்க. அந்த தடி எடுத்தவன் தண்டல்காரன் என்கின்ற பழமொழி இப்போது சிம்மராசிக்காரர் வீடுகளில் பொருந்தும். யாரும் உங்கள் பேச்சை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. ஆனாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் அமைப்பில் சூரியன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் எதையும் தாங்கக்கூடிய மனதும் திறமையும் கண்டிப்பாக உண்டு. பயணங்கள் அடிக்கடி இருக்கும், அலைச்சல்கள் அடிக்கடி இருக்கும், வெட்டி அலைச்சல்கள் இருக்கும். வெட்டி வேலைன்னு சொல்லுவோம்ல, வெட்டி வேலைன்னா இந்த ஆளை ஃபோன்லேயே பார்த்துருக்கலாம். கிளம்பி இவ்வளோ தூரம் காலங்காத்தால் 7 மணிக்கு இந்த ஆளை பார்த்தா 6 மணிக்கெலாம் வீட்டை விட்டு போயிட்டாரா, என்னையா நினச்சிட்டு இருக்கிறான் அந்த நம்மளை 7 மணிக்கு வர சொல்லிட்டு இந்த ஆள் 6 மணிக்கு போயிட்டாருன்ற மாதிரியாக வெளியே சொல்ல முடியாத ஒரு வேதனை குரல் இப்போது பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். ஆனாலும் இது வயதிற்கேற்றார் போலையும் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றார் போலையும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கும். ஆயினும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவசரப்படாமல் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இது உண்டுங்க. எதுவும் எல்லை மீறாது. ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருப்பது, ராஜயோகாதிபதி 10ஆம் வீட்டில் இருப்பது, 12ஆம் இடத்தில் உச்ச குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பது என்பது ஓரளவிற்கு எல்லாவற்றையும் நம்மிடமிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு தான். காசு பணத்துக்கு குறைவுகள் இல்லாமல் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து அதை சமாளிக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 2026 ஜூலை மாதம் 12 ராசி நேயர்களுக்குமே இந்த ஜூலை மாதம் எப்படி அமைய போகுது அப்படின்னு ஸ்பெஷலாக நிறைய விஷயங்களை கொடுக்க போகிறாங்க. வாங்க எடுத்துக்கலாம். குருஜி வணக்கம். நல்லா இருப்பீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. நானும் நல்லா இருக்கிறேம்மா. ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எல்லாருக்குமே இப்போ இந்த ஜூலை மாதம் 2026 ஜூலை மாதம் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை, ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கான்ற ஒரு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். கோச்சார ரீதியாக இந்த மாத பலன்கள் அப்படிங்கிறது இந்த மாதாந்திர கோள்கள்னு சொல்லப்படக்கூடிய 4 கோள்கள். 30 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய சூரியன், 20 நாட்கள் 18 நாட்களுக்கு உள்ள மாறக்கூடிய புதன், ஒரு 25 நாட்களில் மாறக்கூடிய சுக்கிரன், 45 நாட்கள் 1.5 மாதம். இந்த 4 கிரகங்களும் ஒரு மாற்றத்தை அவ்வப்போது 45 நாட்களுக்கு ஒரு முறை, 30 நாட்களுக்கு, 20-25 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடியது. இந்த மாதாந்திர கோள்களுடைய அமைப்பை வச்சு தான் இந்த மேஷராசிக்காரர்கள்லேருந்து மீனராசிக்காரர்கள் வரைக்குமான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சாதக பாதகங்கள், நன்மை நடக்குதா? எல்லாருக்குமே நன்மை நடந்துறது இல்லைங்க, எல்லாருக்குமே தீமையும் நடந்துறது இல்லைங்க.
சில பேருக்கு நன்மையாக நடக்கும், சில பேருக்கு தீமையாக நடக்கும், சிலருக்கு ரெண்டும் கலந்தும் நடக்கும். அதுதானங்க வாழ்க்கை. எல்லாருமே ஒரு சிரிப்பாகவும் இருந்ததில்ல, எல்லாரும் ஒரு அழுகையாகவும் இருந்ததில்லை. சரி, வருடாந்திர கோள்கள்னு சொல்லப்படக்கூடிய மீத கோள்கள் ஏதாவது இந்த ஜூலை மாதம் மாறுதான்னு பார்த்தா, வருடாந்திர கோள்களில் மிக முக்கியமான கோள் 2.5 வருஷம் மாறக்கூடிய, 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய சனி. சனி இந்த மாதத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. குரு போன மாதம்தான் மாறினார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் குரு பயிற்சி நடந்தது, உச்சகுரு பயிற்சி. அதனை எடுத்து பார்த்திங்கன்னா ராகு கேது ஆகிய இந்த 2 கிரகங்களும் 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறும். ஆக இந்த கிரகங்கள், இந்த 4 கிரகங்கள் இந்த ஜூலை மாதத்தில் எந்த விதத்திலும் ஒரு பெயர்ச்சி ஆகாமல் அவைகள் இருக்கின்ற இடத்திலே இருக்கின்றன. போன மாதம்தான் குரு பயிற்சி நடந்தது. மற்றபடி இன்னொரு மீதமுள்ள ஒரே ஒரு கிரகம் சந்திரன். இந்த சந்திரன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடு கிரகம். ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரன்ற வீதியில் 2 நாளைக்கு ஒரு தடவை அவர் தான் மனிதர்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியன் இப்போது மாறுகிறார். ஆம், ஜூலை மாதத்தில் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரிய மாற்றம் கண்டிப்பாக உண்டு. மிதுன வீட்டிற்கு மாறுவார். முக்கியமான பயிற்சி எதுனா இருக்கா? ஆமாங்க, ஃபஸ்ட்டு வாரத்திலேயே செவ்வாய் மாறுறார். இப்போது மேஷத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ரிஷபத்திற்கு மாறுவது ஒரு நிலையில் நல்லது. ஏன்னா செவ்வாய் சுபருடைய வீட்டிற்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு, ரொம்ப பெரிய நல்ல அமைப்பு. இந்த மாதத்தில், இந்த ஜூலை மாதத்தில் குறிப்பிடத்தக்க அளவில் ஏதாவது நல்லவைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய குருவும் சுக்கிரனும் புதனும் கடக வீட்டில் ஜம்முன்னு அப்படியே உட்காந்து மகர வீட்டை பார்க்குறாங்க. இது ஒரு பெரிய அளவில் நல்ல மாற்றம். புதன் பாதி நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீட்டிற்கு போகக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய யோக அமைப்பு. சனியை குரு பார்ப்பதும் மிகப்பெரிய நல்ல அமைப்பு. கிரகங்கள் ஓரளவிற்கு பரவலாக, இந்த கிரகமாளிகை யோகம்னு சொல்லுவோம். சனி ஒரு இடத்துல, அதுக்கு பக்கத்திலேயே செவ்வாய், அதுக்கு பக்கத்தில் சூரியன், அதுக்கு பக்கத்தில் புதன், அதுக்கப்புறம் சுக்கிரன் குருன்னு சொல்லிட்டு பரவலாக இருக்கக்கூடிய, ஒருவரை ஒருவர் சாராமல் இருக்கக்கூடிய, மிக முக்கியமாக ராகு கேதுக்களோடு சேர்ந்து இருக்கக்கூடாத இந்த அமைப்பு 12 ராசிக்காரர்களுக்குமே ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க. உண்மையிலேயே கோச்சார பலன் என்கின்றது ஒரு 30% மட்டுமே ஒரு மனிதனை பாதிக்கக்கூடிய ஒன்று. பாதிக்கவோ நல்லதுகளை செய்கிறதுக்கோ உங்களுடைய யூனிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொரு மனிதரும் இந்த 5 வரலும் இந்த 10 வரலும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. எல்லாருக்குமே ஒரு தனித்தனி குணங்கள் இருக்கின்றன இல்லையா. இதை காட்டுவது உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பு. ஒரு மனிதனுக்கு பிறந்த ஜாதக அமைப்பில் நல்ல தசாபுக்திகள் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னு வைங்க. இப்போ இந்த கோச்சார ரீதியில் ஒரு வண்டி, மாட்டு வண்டி போகுது, ஒரு வண்டி இருக்குதுன்னு வைங்க. அந்த வண்டிக்கு 2 சக்கரம், ஒரு ஸ்கூட்டர் சிங்கிள் சக்கரத்தில் போயிடாது. ஒரு கார் 2 சைடும் சக்கரம் இருந்து 4 சக்கரத்தில் தான் போகுது. ஒரு சைக்கிளோ எதாக இருந்தாலும் 2 சக்கரங்கள் வேண்டும் என்கின்ற ஒரு அமைப்பின் அடிப்படையில் இப்போது நாம் பேசக்கூடிய மாதாந்திர பலன்கள் என்கின்ற கோச்சாரம் ஒரு சக்கரமாகவும், உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பில் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற தசாபுக்தி அமைப்புகள் ஒரு சக்கரமாகவும் இருக்குங்க. இந்த 2 சக்கரத்தில் தாங்க நம்ம வாழ்க்கை படகு போகிறது. என்னதான் மோசமான ஒரு மாத பலன்கள் இருந்தாலும் கூட பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் நல்ல தசாபுக்தி அமைப்புகள், ஓரளவிற்கு வலிமையாக இருக்கக்கூடியவர்கள் உண்மையிலே கொஞ்சம் நல்லா தான் இருப்பீங்க. ஆனாலும் ஒன்று பொதுவாக சொல்லிடுறேன், பெரும்பாலும் கிரகங்கள் பாதிக்கப்படாமல் சுபத்துவமாக இயல்பாக ராகு கேதுக்களுடன் சேராமல் கெட்ட கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய சனி உச்சகுருவின் பார்வையில் இருப்பதால் ஆரம்ப முன்னுரையாகவே 12 ராசிக்காரர்களுக்கும் ஓரளவிற்கேனும் நல்லவைகளை தரக்கூடிய அமைப்பு தாங்க இந்த ஜூலை மாதம் அமைந்திருக்கிறது.